கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ரமோவில் மாயாவும் மகேஷும் இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், சீக்கிரம் மண்டபத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரா அங்கே வராங்க. எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அவசரமாக அப்படின்னு கேட்டோன்னே, எங்களை பற்றின அத்தனை உண்மையும் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. நானே இதை அவங்க டாக்டர்கிட்ட பேசும்போது கேட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் எங்ககிட்ட தெரியாதது மாதிரியே அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை இந்நேரம் அவங்க கொன்னே போட்டிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெரிய திட்டம் ஒன்று மனசில் வச்சுருக்காங்க. அதனால தான் எங்களை விட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் எங்களால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு மாயா சொல்ல, சந்திரா என்ன சொல்கிறீங்க? எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. எதுவாக இருந்தாலும் எங்கள் அக்கா என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா. இதை மட்டும் ஆனால் என்கிட்ட மறைச்சி வச்சுருக்காள். என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மகேஷ் வந்து, நம்ம இனிமேல் இங்கே இருந்தோன்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான், வா உடனே போகலான்னு மாயாட்ட சொல்ல, வேறு என்ன எங்கள் அக்கா சொன்னான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே மாயா வந்து, உங்கள் அக்கா வந்து ரேவதிக்கு வேறு யாரோ ஒரு பையனை பார்த்து வச்சுருக்காங்களாம். நாளைக்கு காலையில் அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொன்னாங்க அப்படின்னோடனே, அது யாருன்னு சொன்னாங்களா அப்படின்னு சந்திரா கேட்க, அது யாருன்னா நான் எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா. அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, மாயாவும் மகேஷும் இங்கேருந்து கிளம்புறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே, சிவனாண்டி அவங்க 2 பேரையும் இங்கேயே இருக்க வை, அது மட்டும் இல்லை உங்கள் அக்கா வேறு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறீல்ல, வேறு ஒரு மாப்பிள்ளைக்கு உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவள் மண்டபத்தில் இருந்தால் தானே அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பா, அவளே இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படின்னோன்னே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சந்திரா கேட்டுட்டு, அது எப்படி முடியும், ஒரு வேளை எங்கள் அக்காவை கடத்த முடியல அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவர் பயலாக கடத்திட வேண்டியதான், எப்படியும் ஏதாவது நீ ரேவதியை மட்டும் சமாளித்தா போதும், அவளை ஒத்துக்க வச்சு இந்த மாயாவுக்கும் மகேஷையும் அங்கேயே இருக்க வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். நம்ம போட்ட பிளான் படி தான் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகும். ரேவதியை மட்டும் சமாதானப்படுத்துங்கிற மாதிரி ஃபோனில் வந்து சொல்லிட்டு வச்சிடுறாங்க. சந்திரா மாயா மகேஷ் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. அதான் அவர்கிட்ட நான் பேசிட்டேன்ல, காலையில் ரேவதியை மட்டும் சமாளிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்.